ஹாய் ஷுவாஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மை ஹார்ட் கோயிங் எபிசோட் 10 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்களும் உங்கள் சிஸ்டர் ஜியாவும் வந்துட்டு அந்த வியோட ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க. அங்கே வந்து ஜியா உங்கள் காதுகிட்ட வந்துட்டு சொல்கிறா, இது வியோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நீங்கள் தான் என்னது அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஷாக்காக இருக்கீங்க. அப்படியே அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் அப்படியே ஜியாவை திரும்பி பார்த்துட்டு, நிஜமாவா? ம், ஆமாக்கா. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, மாட்டிக்கிட்டோமா? ஐயோ, ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே நான் உஷாராகிக்கணும். முடியலடா, முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வர்றீங்க. அந்த லிஃப்ட் அப்படியே மேலே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிறுது. மேலே பார்த்தீங்கன்னா ஜிமினும் வியும் வந்து அந்த ஃப்ளோரில் அந்த லிஃப்ட் பக்கத்துலேயே நின்றுருப்பாங்க. அப்படியே லிஃப்ட் ஓப்பன் ஆகவும் வி வந்து ஜியாவை கூட்டிகிட்டு அப்படியே போயிடுறாரு. ஜிமின் தான் உங்களையே பார்த்துட்ருக்காரு. மேடம் என்ன வரலான்னு இருக்கீங்களா, இல்லை அப்படியே கீழே போகிறீங்களா அப்படிங்கிறாரு. நீங்களா? இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றீங்க. ஜிமின் நகரவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கா? தள்ளுங்க, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போகிறீங்க. ஓகே ஓகே, எப்படியோ உங்க தீவில் நடக்காது, இங்கே நடந்தா சரிதான் அப்படின்ட்டு அப்படியே வாயிலே பேசிகிட்டே வராரு. அப்போ நீங்களா திரும்பிட்டு என்ன சொன்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, போ போ முன்னாடி போ, அதான் ரூம் போ. ம் சரி அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுட்ருக்கீங்க, அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து பின்னாடி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, யப்பா உன்னை இப்படி ஹக் பண்ணுறக்கு எனக்கு முடியலடி. எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஒரு லவ்வர் கூட பேச விடாமல் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. அம்மா அம்மா சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அதாவது ஸ்டொமக்கை வந்து அப்படியே ஹக் பண்ணியிருப்பாருடா. அப்படியே கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. நீங்கள் அப்படியே அந்த கையை பிடிச்சி அடிக்கிறீங்க. அடிச்சு என்ன? என்ன சார் மேலே ஏறுது கை அப்படிங்கிறீங்க. பின்ன ஏறக்கூடாதா? ஏய், எனக்கு பிடிக்கிறக்கு உரிமை இல்லையாடி? உரிமை இருக்கு. சரி ஓகே அப்படிங்கிறீங்க. ஜிமின் டக்குன்னு போயிட்டு உங்கள் செஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கா? என்ன ஜிமின் சொன்ன உடனே இப்படியா படிப்பேன்? பெர்மிஷன் கிடைச்சக்கப்புறம் இதுக்கு வெயிட்டிங் அப்படிங்கிறாரு. நீங்களா அப்படியே கையில் எல்லாம் டவல்லாம் வச்சுருப்பீங்கடா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஜிமின் சைடாக பார்க்குறீங்க. ஜிமின் விடு ஜிமின், இதெல்லாம் தப்பு ஜிமின், மேரேஜுக்கு முன்னாடி இப்படிலாம் வேணாம் ஜிமின் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. என்னடி வாய்ஸ் எல்லாம் அப்படியே அடங்கிருச்சு? அது 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 வந்து அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் ஃபோன் அடிக்குது. அடிச்சிட்டாங்கல்ல, ஒன்றா எனக்கு ஃபோன் வரும், இல்லைன்னா உனக்கு ஃபோன் வரும். ஐயோ முடியலடி, என்னால் தலை வலிக்குதுடி, தலை வலிக்குது, யாருன்னு எடுத்து கேளு அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கோவப்படாதீங்க இந்த கேட்குறேன் அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஸ்பீக்கரில் தான் போடுறீங்க. உங்கள் அம்மா தான். வைனா எப்படி கிளம்புற? அப்பா இங்கே கத்திட்டு இருக்காரு வைனா, நீ வர்றேன்னு நான் வர சொல்லிட்டேன், அவர் எதிர்பார்த்துட்டே இருக்காரு வைனா, நீ எப்போ தான் வருவ ஊருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்களா? இதோ கிளம்புறேம்மா, ஒரு 1 or 2 days நான் கிளம்பிடுறேம்மா. இப்போது ஒர்க் இருக்குமா, நான் பார்க்கட்டா அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்கடா. ஜிமின் வந்து அவங்க பாடி ஃபுல்லாக அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அம்மா கூட பேசுகிறீங்கலாம் அவர் கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு செஸ்ட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணுறது, உங்கள் நெக்கில் வந்து ஸ்மெல் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நீங்கள் அவங்க அம்மாகிட்ட பேசிவிட்டு அப்படியே கட் பண்ணிடுறீங்க. 2 days தானா? 2 daysல போயிடுவியா இங்கேருந்து? அப்படிங்கிறாரு. ஆமாம், எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நான் போய் பார்க்க வேணாமா? அவங்கள பார்த்தே 2 years மேலே ஆச்சு தெரியுமா உனக்கு? நீலாம் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துருக்கியா இல்லையா? நான் பார்த்து ஒரு 3 years இருக்கும். நான் எப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேனோ அப்போ இருந்து எங்கள் அம்மா அப்பாவை நான் மறந்துட்டேன். எல்லாம் ஒர்க்குன்னு ஓடிட்டுருக்கேன். நல்ல வேலை, என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டே என்னோடய ஒய்ஃபாக வரான், அதனால் நான் தப்பிச்சேன்.
இல்லைன்னா உன்னையும் பார்க்க முடியாமல் போயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் போட்டு உங்க மேலே அப்படியே வராருடா, ஹோவர் ஆகுறாரு. நீங்களா, ஜிமின் விடு ஜிமின், ஏய் வேணாம், 2 days தான் இருக்கு, இன்னும் இப்பவும் கட்டி போடாதடி அப்படிங்கிறாரு. நீங்களா, ஆ ஆ, என்ன கட்டி போடுறாங்க, நல்லா ஒன்று கட்டி போடல போங்க அப்படின்றீங்க. அப்படியே உங்கள் கையை கொண்டு போய் உங்கள் தலைக்கு மேலே பின் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வியர்ட் ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே வந்து லிப் லாக் பண்ணுறாரு. மவுத் ஓப்பன் பண்ண சரி சரி. ம் அப்படின்ட்டு அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. நீங்களா அப்படியே தலையெல்லாம் திருப்பிட்டே இருக்கீங்க. ஜிமின் நிமிர்ந்து பார்த்துட்டு, என்ன மேடம்க்கு ரொம்ப ஷை ஆகுது போல்? ம் ஆமாம், லைட்டாக அப்படிங்கிறீங்க. ஓ, அதான் கண்ணால அப்படியே ப்ளஷ்ஷு, செம்ம ப்ளஷ்ஷாக இருக்குடி, என்னை விட நீ ரொம்ப ஷை ஆகுற அப்படிங்கிறாரு. நீங்களா, ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு அப்படியே தள்ளுறீங்க. உங்கள் கை அப்படியே பின் பண்ண மாதிரி தானடா பிடிச்சிருக்காரு தலைக்கு மேலே. அப்படியே பார்க்குறாரு. நகுந்துருவியா நீ, நகுந்துருவியாடி அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, போடி வாடிலாம் சொல்லாத, அப்போ நானும் கூப்பிடுவேன். என்ன கூப்பிடுவேன்? ஆ நான் நான் வந்து டாடி. என்ன? என்ன சொன்ன இப்போ, என்ன சொன்ன அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கையை விட்டுறாரு. அது 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 ஒன்றும் இல்லையே, ஒன்றும் கூப்பிடலையே அப்படின்ட்டு அப்படி எந்திரிச்சு உட்காடுறீங்க. இப்போ என்னமோ சொன்னேன் சொல்லு. அது அது வந்து டாடி சொன்னேன். டேடியா? இவனுக்கு யாரு இதெல்லாம் பழக்கி விட்டா அப்படின்ட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு சைடா. நீங்களா, அது அது தானா வந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் தான், ஐயோ தானா வந்துச்சா, இந்த டேடியை நம்ம மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் விழுகிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். அப்பா முடியலடா என்னால், விடு ஜிமினா அப்படின்றீங்க. ஜிமின் உங்களை அப்படியே ஹக் பண்ணியிருக்காரு. 2 பேரும் நியூடாக தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே ஜிமினை தள்ளிட்டு எந்திரிக்கிறீங்க. எங்கடி போகிற, நில்றி அப்படிங்கிறாரு. நீங்களா, முடியாது இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது, எனக்கு ஸ்டொமக் பெயின் ஆகுது ஜிமினா, போயிருக்கோம்னு அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டு டவல் எடுத்து அப்படியே வேர் பண்ணுறீங்க. உங்கள் ஃபோன் அடிக்குதுடா, உங்கள் சிஸ்டர் தான் கால் பண்ணியிருப்பா. அக்கா, எவ்வளோ டைம்னா கால் பண்ணுறது, என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமா, விடிஞ்சே போச்சு தெரியுமா, நான் நைட் இருந்து ஸ்டார்ஸ்லாம் வந்தது, ஃபாலிங் ஸ்டார்ஸ்லாம் வந்தது தெரியுமா, நான் உனக்கு காமிக்கிறதுக்காக ஆசையாக கூப்பிட்டு நீ வா, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, என்னதான் பண்ணிட்டு இருந்த நீ ரூமில் அப்படின்ட்டு அப்படியே படப்படணும்னு அடிக்க பேசிகிட்டே இருக்கா. நீங்களா, ஐயோ ஜெனி இருடி, நான் சொல்கிறது கேளு. அக்கா, என்னக்கா என்னாச்சு உனக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏன் வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிறா. அவள் வீதான் அப்படியே டக்குன்னு வாயை மூடிட்டு, ஷூ கம்மனரு, அங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், நீ அமைதியாக, நான் பேசிக்கிறேன். ஒயன், நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் ஜெனி அனுப்புகிறேன் உங்கள் ரூமுக்கு. சரி ஓகே வி அப்படின்ட்டு அப்படி ஃபோன் கால் கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி யோசிக்கிறீங்க, என்ன வி என்ன சொன்னார் இப்போது, ரெஸ்ட் எடுங்க நான் சொன்னார், அப்போ அவருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி ஜெமினை பார்க்குறீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, எல்லாம் உன் வேலை தானே அப்படின்ட்டு அப்படியே போய் தலைகாணி எடுத்து ஜெமினை அடிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பிடிச்சி, என்னடி எதுக்குடி அடிக்கிறேன், இதுக்கு மேலே நான் உன்னோட புருஷன் சரியா, இதுக்கு மேலே நீ அப்படி தான் கூப்பிட்ற. ஓ அப்படியா, அப்போது டாடி வேணாமா, அது அது வேணும் தான், இப்போ கூட ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு பிரச்சனை விடுங்க அப்படின்ட்டு அப்படியே கையை உதறீங்க. அப்போ ஜிமின் தான் அப்படியே உங்களை பிடிச்சி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி, எதுக்குடி இந்த டவலை, நான் தான் ஃபுல்லாக பார்த்துட்டேன்ல அப்புறம் என்ன. ஜிமினா, நீ ரொம்ப நாட்டியாக பேசுகிற ஜிமினா, விடு ஜிமினா அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்தாச்சும் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வரேன்னு வந்து பார்க்குறீங்க. ஜிமின் தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஜிமின் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப மோசம்டா, நைட்டெல்லாம் என்னை பாடுபடுத்திட்ட அப்படின்ட்டு அப்படியே போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறீங்க. உங்கள் நெக்கெல்லாம் அவ்வளோ கிக்கியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே அப்படியே சிரிப்பு வருது. நைட் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. அந்த ரூமே எக்கோ கேட்டிருக்கோம், அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போது ஜிமின் தான், ஜிமின் இல்லை
டாடி சொல்லு. அதானே சொன்னேன். நேத்து விட்டேல்ல டாடி சொல்லு அப்படின்ருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து பார்க்குறீங்க, ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கும் செம்ம டயர்டா இருக்கு. கூடவே படுத்து தூங்கிர்றீங்கடா. இப்போ ஆஃப்டர்நூன் ஆகுது. ஜிமின் தான் வந்து உங்கள எழுப்புறாரு. "ஒயன் ஒயன் எந்திரி" அப்படிங்கிறாரு. நீங்க எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் கையில ஃபுட்டோட அப்படியே பாத் டவலோட அப்படியே நிக்கிறாரு. நீங்க பார்த்துட்டு, "என்ன ஜிமினா இப்படி வந்து நிக்கிற?" அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "இல்ல நான் உனக்கு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணேன். நீ சாப்பிடவே இல்லைல்ல மார்னிங்கும். இந்தா சாப்பிடு" அப்படின்ட்டு அப்படியே பெட்லயே வச்சு விட்றாரா. நீங்க எந்திரிச்சு அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜிமின பார்க்குறீங்க. அவர் வெறும் டவல் மட்டும் தான் வேர் பண்ணியிருக்காரு. நீங்க அவர அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் பாடி ஃபுல்லா அவங்க ஹிக்கி மார்க்ஸ் தான் இருக்கு. அவரோட முதுகுல எல்லாம் அவங்க நெயில் மார்க்லாம் இருக்கு. அத பார்த்துட்டு, "ஐயோ! ஏன்னா இப்படியாடி பண்ணுவ?" அப்படின்ட்டு நீங்களே உங்க தலையில அடிச்சுக்கிறீங்க. ஜிமின் உங்கள பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவரும் போயிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வராருடா. நீங்க ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஜிமின பார்த்துட்டு, நான் என் தங்கச்சிய போய் பார்த்துட்டு வரட்டா?" ம். ஓகே. அவளும் கால் பண்ணா, உன்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு 10:00க்கே கூப்பிட்டா. அப்பதான் நான் எந்திரிச்சேன். போய் பார்த்துட்டு வா போ. என்ன 10:00க்கே கூப்பிட்டாளா? எதுக்கு? அதுவா அவங்க அம்மா கூப்பிட்டாங்கல்ல அதுக்கு தான். நாளைக்கு நைட் வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி சொன்னா. நீ பேசிட்டு வா. சீக்கிரம் வந்துரு. ம். சரி ஓகே. அப்படின்ட்டு அப்படியே போறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்க தங்கச்சியா அப்படியே சோஃபால புடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் உட்காந்துருக்கிறா. நீங்க போயிட்டு, "ஏய் என்னடி ஆச்சு?" அப்படின்னு கேட்குறீங்க. அவளா, "ஆமா நீ எதுக்கு இப்ப மெதுவா நடந்து வந்த?" அப்படின்ட்டு கேட்குறா. நீங்க இருந்துட்டு அப்படியே ஷை ஆகுறீங்க. அத பார்த்துட்டு, "அக்கா என்னக்கா முடிஞ்சிருச்சா?" அப்படிங்கிறா. "ம். போடி" அப்படின்ட்டு அப்படியே தலைய திருப்பிக்கிறீங்க. அவளா, "ஓ! அப்ப முடிஞ்சிருச்சு போலயே! ஜிமின் மாமா ரொம்ப ஃபாஸ்ட் தான் போல. எங்க அக்காவையும் நடுக்க விடாம பண்ணியிருக்காரு. கால்ல தரையில முட்டாம ஓடுவ. இப்ப என்ன ஆமை மாரி அப்படியே ஊர்ந்து வரா. ஏய் கம்முனு இருடி. சும்மா ஏன்டி பேசிட்டே இருக்க? கம்முனு இருடி" அப்படின்ட்டு அப்படியே உங்க தங்கச்சிய அடிக்கிறீங்க. அவளா, "ஆ வலிக்குது." "ஏய் என்னாச்சு? நான் மெதுவா தான் அடிச்சேன். ஷோல்டர்ல என்ன? காமி" அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஓவல் கோட் மாரி போட்டிருப்பாடா. உள்ள வந்து ஸ்லீவ்லெஸ் ஒரு டாப் மாரி போட்டிருப்பா. அத வந்து எடுத்துட்டு பார்க்குறீங்க. அவரோட ஷோல்டர்ல அவ்ளோ ஹிக்கி மார்க் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு, "ஆ எனக்கு மட்டும் தான் நெனச்சேன். பட் நீயுமா?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ம் ஆமா" அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி சொல்றாடா. அப்ப நீங்க இருந்துட்டு, "ஐயோ! 2 பேரும் ஒரே மாரி தான் போலயே! அதனால தான் 2 பேரும் சோல்மேட்டா இருக்காங்களோ?" ம். ஆமாக்கா. நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஆனா ரொம்ப மோசம்க்கா. என்ன பாரு. அவன் தான் தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு போனான். இந்த இடத்த விட்டு என்னால நகர கூட முடியல. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. என்னடி சொல்ற? ஆ ஆமா. அங்க பாரு ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருக்கான் பாரு. அப்படின்ட்டு அப்படியே கை காமிக்கிறான். நீங்க திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே ரிசப்ஷன்ல நின்னுட்டு ஜிமின் கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஜிமின் ஆப்போசிட்ல நின்னுட்டு உங்கள பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறீங்க. ஆ 2 பேரும் சேர்ந்துட்டு அக்காவும் தங்கச்சியும் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாரி செய்கையிலேயே சொல்றீங்க. அப்ப ஜிமின் தான், "இது?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "ஆ போ" அப்படின்ட்டு அப்படியே தலைய மட்டும் திருப்பிக்கிறீங்களா, 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்க ஃப்ரெண்டு கால் பண்றா. 1 ஹவர் கழிச்சு, "ஏய் எங்கடி இருக்கீங்க 2 பேரும்? நாங்க அப்படியே பீச் சைட் போலான்னு இருக்கோம். நீங்க வர்றீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம். ரொம்ப டயர்டா இருக்கு" அப்படின்றீங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, "சரி ஓகே, ஓகே பார்த்துக்கங்க. நாங்க போயிட்டு வந்துட்டு கூப்பிடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க. நீங்க திரும்பி ஜிமின கூப்பிடுறீங்க. உங்க தங்கச்சி வந்து விய கூப்பிடுறா, ரூமுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி. வி வந்து ஜியாவ அப்படி தூக்கிட்டு போயிடுறாருடா. இந்த பக்கம் ஜிமின் தான் உங்ககிட்ட வந்துட்டு, "என்ன?" அப்படிங்கிறாரு. "ம் தூக்கிட்டு போ. கால்லாம் வலிக்குது. என்னால நடக்க முடியல." "ம் தெரியுமே. அதுக்கு தானே வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள லிஃப்ட் பண்றாரு. நீங்க அப்படியே ஜிமினோட கழுத்த பிடிச்ச மாரி அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சுக்கிறீங்க. ஐயோ! இப்படி தூக்குனாலே தூக்கி பிடிச்சு செஞ்சது தாண்டி ஞாபகம் வருது. "ஜிம்மினா? சின்ன ஜிம்மினா? நம்ம எங்க இருக்கோம்? ரிசப்ஷன்ல இருக்கோம். யாராவது கேட்டுற போறாங்க. கம்முனு இரு ஜிமினா" அப்படின்ட்டு அப்படியே ஜிமினோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சுக்கிறீங்கடா வெட்கப்பட்டு. அப்ப ஜிமின் தான் சிரிச்சுட்டு, "யாரும் கேட்க மாட்டாங்க. சரியா? இந்த ஃப்ளோர்ல சிசிடிவி கேமரா கூட இல்ல. இங்கே வந்து நாங்க ஓனர்ஸ் மட்டும் தான் தங்குவாங்கங்கிறனால இங்க சிசிடிவி கேமரா வைக்கல. ஓகேவா? வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போறாரு. உங்கள கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு, "உடம்பு ரொம்ப வலிக்குதா?" அப்படிங்கிறாரு.
ரொம்ப பெயினா இருக்கு ஜெமினா அப்படிங்கிறீங்க. அப்போ ஜெமின் சிரிச்சுட்டு, சரி, சரி. ஓகே, ஓகே. சாரி. இன்னைக்கு நைட்டு ஒண்ணும் வேண்டாம். நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாமா? ம். ம்ஹ்ம். நோ. நான் ஊருக்கு போற வரைக்கும் ஒண்ணும் கிடையாது போங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின தள்ளுறீங்க. ஜிமின் வந்துட்டு, "எது? அதெல்லாம் எனக்கு முடியாது. உனக்கு நைட் வரைக்கும் ரெஸ்ட் குடுத்ததே பெரிய விஷயம். நீ நாளைக்கு போற வரைக்கும் ஒண்ணும் கிடையாதாடி? போயிட்டீன்னா நான் என்னடி பண்ணுவேன்?" அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்களா? "ஆ நீங்களும் என் கூட வாங்க. எங்க ஊருக்கு வாங்க. திருவிழா பார்த்துட்டு வருவீங்களாம்மா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும்" அப்படின்ட்டு சொல்றீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "நாங்களா? உங்க கூடயா? ஐயோ! எப்பிட்ரி? நாங்க எப்படி வர்றது? அங்க யாராவது எங்கள பார்த்துட்டாங்கன்னா?" "ஆ அது கிராமம் தான் ஜிமின். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருக்கும் உங்கள அவ்வளவா தெரியாது. நீங்க வாங்க. உங்க ஃப்ரெண்டு கூட கூட்டிட்டு வாங்களேன். அப்படியே ஜாலியா வெளிய ட்ரிப் போயிட்டு வந்த மாரி இருக்கும். உங்களுக்கு இப்ப லீவ் தானே?" "ம். ஆமா." சரி, ஓகே. நான் வீக்கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரியா? அப்படிங்கிறாரு. ஆ சரி ஜெமினா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. நைட் டின்னரும் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அதுவும் வருது. நீங்க பார்த்துட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அப்படியே தூங்குறீங்க. ஜெமின் வந்து உங்கள அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு, "மைனா நைட்டு வேண்டாம் தாண்டி நெனச்சேன். ஆனா நைட்டு வரேன்னு முடியல ஜி. நீ நேத்து கூப்பிட்டேல்ல டாடி டாடின்னு எனக்கு அதுவே ஞாபகமா வருதுடி. ப்ளீஸ் ஒரு ரவுண்ட் மட்டும்." ஜெமினா வேண்டாம். எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. வேண்டாம். சொன்னா கேளு. ம். சரி வாயேன். முடியாது. அப்புறம் நீ பக்கத்துல கூட படுக்காத. போ. போய் போய் சோஃபால படு போ. ஏய்! என்னடி? நான் எவ்ளோ பெரிய ஐடல். என்ன போய் சோஃபால படுக்க சொல்ற? பின்ன என்ன? இங்க படுத்துட்டு வந்தா கம்முனு படுத்துருக்கணும். வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது. இப்படியே ஹக் பண்ணிட்டு வேணா படுத்துக்கோ. மத்தபடி வேற எதுவும் கிடையாது ஜெமினா. என்ன எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? அப்படின்ட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து போத்துறாரு. நீங்களா, "ஜிமினா" அப்படின்ட்டு ஒரே சத்தம் தான். அப்படியே இந்த சைடு வியோட ரூம் வரைக்கும் கேக்குது. "வி, எங்க அக்கா நாளைக்கு காலைல எந்திரிச்சு நடப்பாளா?" அப்படின்ட்டு கேக்குறா ஜியா. வி தான், "எனக்கு என்னமோ டவுட்டுன்னு தான் தோணுது. வாய்ப்பில்ல. ஜிமினும் அக்கா கூட போறானா என்ன?" அப்படின்ட்டு கேக்குறாரு. தெரியலையே. எங்க அக்கா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே" அப்படின்ட்டு ஜியா சொல்றாடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான். அப்போ ஜியா தான், "அம்மா, அக்கா" அப்படின்ட்டு அப்படியே டோர போட்டு தட்டிட்டு இருக்கா. நீங்க அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. மணிய பார்த்தா 11 ஆயிருக்கும். அவ அப்படியே தட்டிட்டு, "அக்கா தரேன்க்கா" அப்படின்ட்டு அப்படியே டோர போட்டு அப்படியே குலுக்கிட்டு இருக்கா. விட்டா அந்த டோரையே உடைச்சுட்டு உள்ள வந்துருவா போலிருக்கு. நீங்க போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு, "ஏய் சாரிடி, சாரிடி" அப்படிங்கிறீங்க. அவங்க டாப் டூ பாட்டம் பார்த்துட்டு, "ஐயோ! அக்கா போய் ட்ரெஸ்ஸ கரெக்ட் பண்ணிட்டு வாக்கா போக்கா" அப்படிங்கிறா. அப்பதான் நீங்க நோட் பண்றீங்க, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க உள்ள ஸ்லிப் போட்டிருக்கிறதெல்லாம் அங்கங்க தெரியுது. உங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருப்பாரு ஜிம்மின். அத பார்த்துட்டு, "ஐயோ! ஜிம்மின்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்ரூம்க்கு போடுற அந்த மேல போடுவாங்கல்லடா கோட் மாரி, அந்த மாரி ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிட்டு, "சாரிடி" அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, நீங்க போயிட்டு ஜியாட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜிம்மின் வந்து அப்படியே நியூடா தான் படுத்திருப்பாரு. மேல ஒரு பெட்ஷீட் தான் இருக்கும். இடுப்பு வரைக்கும் தான் க்ளோஸ் ஆயிருக்கும். மேல அப்பர் பாடில ஒண்ணும் இருக்காது ஜிம்மின்க்கு. அப்படிதான் படுத்திருப்பாரு. நீங்க போயிட்டு, என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "அக்கா, நாம ஃப்ளைட்டுக்கு 3:00 போணும். மணி பாரு இப்பவே 11:00 ஆச்சு. எப்போ நீ ரெடியாகி வருவ? நம்ம கிளம்பலாம்" அப்படிங்கிறா. "ம் கிளம்பணுமா? சரி ஓகே. நான் போய் ரெடி ஆகுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூம்குள்ள வர்றீங்க. பட் உங்களால சுத்தமா நடக்கவே முடியல. ஜியா வந்து தட்டவும், நீங்க அப்படியே மெதுவா எந்திரிச்சு வந்து திறந்திருப்பீங்க. இப்ப வந்து சுத்தமா திருப்பி ரிட்டர்ன் போ முடியல. அப்போ வந்து ஜியா தான், "அக்கா என்ன ஆச்சுக்கா?" அப்படின்ட்டு கேட்குறா. ஒண்ணும் இல்லடி. நான் போய்க்குவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாட்டுக்கு அப்படியே மெதுவா அப்படியே ஆமை எப்படி மெதுவா போகும். அப்படியே டோர் எல்லாம் புடிச்சு போறீங்க. உங்கள பாவமா பார்த்துட்டு இருக்கா. நீங்க போயிட்ட உடனே டோர க்ளோஸ் பண்ணிட்டு, அப்படியே திரும்பி ஜிம்மின்னு ஒரு மொற தான். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம அப்படின்ட்டு கத்துறீங்க. "ஜிம்மினா" அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போ அவர் வந்து அடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறாரு. என்னாச்சு? ஒயன்?" அப்படின்ட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்க அப்படியே முறைச்சு நின்னுட்டு இருக்கீங்க டோர் பக்கத்துல. "எப்புட்ரி இங்க இருந்து அங்க போன? நைட்டு நீ அசைய கூட முடியலன்னு படுத்திருந்த. எப்படி போன அங்க?" "அது ரொம்ப முக்கியம்ல உனக்கு. என்ன கூட்டிட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல விடு. நைட் என்னமோ இல்ல பார்த்துக்கிறேன். என்ன தூக்கிட்டே போறேன்னு சொன்னேன். இப்போ வா தூக்கு" அப்படிங்கிறீங்க. ஜிமின் வந்து சிரிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. "ஜிமின் என்னடி இப்ப என்னடி உனக்கு?
டவலாவது வேர் பண்ணு ஜிமின் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஐயோ! பார்த்த மாரி தான் அப்படின்ட்டு அப்படியே டவல் எடுத்து வேர் பண்ணிட்டு உங்க பக்கத்துல வராரு. இப்போ என்ன பண்ணணும்? என்ன பாத்ரூம் கொண்டு போய் விடு. சரி வா அப்படின்ட்டு அப்படியே உங்கள தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போய் அப்படியே பாத்டப்ல விடுறாரு. நீ வெளியில போ. ஏன்டி? ஏய் இதெல்லாம் ஓவர் தெரியுமா? 2 நாளா உன்னை ஃபுல்லா பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்னடி நான் பார்க்காம இருக்க வேண்டியது இருக்கு? அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பிடிச்சி தள்ளுறீங்க. ஜிமினும் போயிட்டு அப்படியே கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்துக்கிறாரு. நீங்க ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு மறுபடியும் ஜிமின்னு கூப்பிடுறீங்க. அவர் வந்து உங்களை தூக்கிட்டு வராரு. இப்படியே தான் அந்த டே போகுது. 2 o'clock ஆயிருக்கும். நீங்க சொல்றீங்க ஜிமின் கிட்ட 3 o'clock ஃப்ளைட் ஆமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. ஜிமின் இருந்துட்டு ஓகே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டே வராருடா. அந்த லிஃப்ட் வரைக்கும் வந்திருப்பாரு. நீங்களா ஜிமின் இதுக்கு மேல நானே போய்க்கிறேனே, ஜியா எங்க காணோம்? அவன் ஏற்கனவே போயிட்டா, நான் கூட்டிட்டு போறவா அப்படின்ட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு. நீங்களாம் லிஃப்ட்ல வரும்போதெல்லாம் கேட்டே வர்றீங்க, யாராவது பார்த்துருவாங்க ஜிமின், வேணாம் ஜிமின் போ ஜிமின் அப்படின்னு இருப்பீங்க. அவர் வந்துட்டு ஏய் இல்லை, இங்கே வந்து ஓனர்ஸ் வர்றதுக்குன்னா தனியே லிஃப்ட் இது, அதனால இதில் வந்து யாரும் வரமாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க, அவனை பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட் சேர்த்துட்றேன் சரியா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே போயிட்டு காரில் உட்கார வைக்கிறாரு. தூக்கிட்டே தாண்டா போகிறாரு. லிஃப்ட்டில் மட்டும்தான் லைட்டாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பியெல்லாம் பிடிச்சி. லிஃப்ட்டை விட்டு இறங்கணுன்னா உங்களை தூக்கிட்டே தான் போயிருப்பாரு. உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. வயன் உங்கள் அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்களே, நீ பண்ண காரியம் இதை சொன்னேன், எங்கள் அம்மா உன்னை வகுந்து அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் தான் ஏய் வேணாண்டி எதுவும் சொல்லிடாத, தமிழ்நாட்டுலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்கல்ல, மேரேஜுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். ஆமாம் நீ தான் மேரேஜுக்கு முன்னாடி அப்படியே பண்ணிட்டியே, நான் என்ன பண்ணுறது போ அப்படின்ட்டு அப்படி ஜிமினை தள்ளுறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டு அப்படியே பின்னாடி போகிறாருடா. அவரும் வந்து உங்கள் கூடயே தான் ஃப்ளைட்டில் வராரு. ஃபுல் கவர்டாக தான் இருப்பார். உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பார்க்குறாரு. உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஜிமின், ரைட் சைடு வந்து ஜியாக்கு பக்கத்தில் வியூ வந்திருப்பார். 4 பேர் அப்படியே ட்ராவல் பண்ணுறீங்க. இந்தியாவும் வந்து லேண்ட் ஆயிடுறீங்க. அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே கூட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அப்போ அவங்களாம் வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே உங்கள் அம்மாவுக்குலாம் அவ்வளோ டியர்ஸ். வயனா ஐயோ உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, சொல்லிக்காம கொலிக்காம கூட போயிட்டா, நாய் வாடிங்க அப்படின்ட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மா பார்த்தது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே துள்ளி குதிச்சு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பாவையும் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்குறீங்கடா. இதெல்லாம் ஜிமின் ஓரமாக நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ க்யூட்டாக பண்ணுவாளா இவ, இப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட சிடுசிடுன்னு இருப்பா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா தான் எல்லாம் வெளியில் வருது அப்படின்ட்டு அப்படியே கையை கட்டி நின்று பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் அப்பாவா ஜிமினை பார்த்துட்டு இது யாருமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் அப்பா இவங்க கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணுறேன்ப்பா, இவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போது ஜிம்மின் போய் நடந்து வராரு. அதை பார்த்துட்டு இவர் யார், அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல தான்ப்பா, பெரிய ஆளுங்க அதான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவும் அவங்க இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருவிழா தானே அவங்களும் வந்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்கடா. ஜிமின் வந்து அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் அந்த பிளேஸை பார்த்ததே இல்லை, எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அவங்க ஜியாவா அப்படியே உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வியோட கையை பிடிக்கிறது, வியோட ஷோல்டரில் கை போடுறது, கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணிட்டு வரா. யாராவது பார்த்துட்டாங்கன்னா வம்பா போயிருமே, புது இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நர்வஸ்லேயே வந்துட்டு இருக்காருடா. நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு தான் முன்னாடி போயிட்டு இருப்பீங்க. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ஃபோன் போட பார்க்குறேன்டா. ஓகேவா, பாய்.